இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆர்வி ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம். அதுக்கு ஒரு இது ரோட் சேஃப்டின்னு சொல்லி லேபுக்குள்ளே லேப் ஸ்லீப்பர் எல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. கொண்டை போட்டுருக்கணும் லேப்னு தெரியல. பார்ப்போம். இபுக் ஆக்சஸ் பண்ணால் நல்லா ஹியர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். அதை ஏன் நான் இன்றைக்கி எடுக்கிறேன்னா, இன்றைக்கி அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, அதனால தான் இன்றைக்கி எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலேஜில் வந்து இன்னும் ஒன்றுமே எடுத்து வைக்கல. இதுதான் என்னோடய பேகு. வாங்கினது துவைக்கவே இல்லை. இதுக்கான கதை அவங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் இயரில் வேறு பேக் கொண்டு போயிட்டு இருந்தேன். எனக்கு பேக் வேணும் சின்னதாக வேணும்னு சொல்லிட்டு வேறு ஒரு விஷயத்துக்காக திருப்பூர் சில்க்ஸ் போன ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அங்கே இந்த பேக் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பேக் வந்து ஷோகேஸில் வச்சுருந்தாங்க. சரி சும்மா பார்க்கலான்னு சொல்லி பார்த்து எடுத்துட்டோம். இந்த பேகு 440 400 சரியாக தெரியல. இந்த மொத்தம் 3 ஜிப் இருக்குது. அதுக்கு முன்னாடி சைடு ஜிப் பார்த்துடலாம். சைடு ஜிப்பில் இந்த மாதிரி சில்லற கிளிப்பு இதெல்லாம் தான் காக்கும். எனக்கு எப்போ பேக் வாங்கினாலும் 2 பக்கமுமே சைடு வந்துடும். அது பாப்பா கேட்டே இருக்கும், உனக்கு மட்டும் எப்படி 2 பக்கமுமே வருது அப்படின்னு. இது ஹெட்செட்டு. இது வந்து என்னோடய கேம்பிரிட்ஜ் கிளாஸ்க்காக யூஸ் பண்ணோம், ஆன்லைன் கிளாஸ்க்கு. அதுக்கு முன்னாடி டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டேன். இதெல்லாம் முக்கியமான விஷயம் இருக்குது. டிஃபன் பாக்ஸ் ரெடியாக எடுத்துறது. அப்படின்னா தான் நம்மளால் பேக்கில் கை விட முடியும். ஓகே, இதில் இருக்கிற விஷயத்தை அப்படியே காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா என் பேக்கில் ஏகப்பட்ட திங்ஸ் இருக்கும். எனக்கு கிடச்சிச்சு. பாப்பா கிட்ட வர சண்டை போட்டேன், எங்கே போட்டேன் இன்னொரு பட்ஸ் அப்படின்னு. கிடச்சிச்சு. ஏகப்பட்ட திங்ஸ் இருக்கும். அது என்னால் கம்மியும் பண்ண முடியல. அதிகமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம் பாட்டில் இருக்குது. இது வந்து அந்த அசைன்மெண்ட்ஸுக்கு ஒட்டுறதுக்காக இது ஒரு நாள் திறந்து பேக்லலாம் ஊற்றி உட்காந்து துடைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்டாப்லருக்கான பின்னு. அப்புறம் என்கிட்ட ஒரு 6 கலர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 கலர் ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் பயாலஜி இந்த மாதிரி பயாலஜி ரிலேட்டடாக தானே வரும். அதுக்கு எல்லாமே ட்ராயிங்க்கு அப்புறம் ஹைலைட் பண்ணி நோட்டு காட்டுறேன், அப்போ தெரியும். ஹைலைட் பண்ணி எடுத்துக்கா 6 ஸ்டிக்கு. எங்கள் மேம் ஃபஸ்ட் இயரில் சொன்னாங்க, ஃபஸ்ட் இயரில் 4 ஸ்டிக் வச்சுக்கோங்கன்னு. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வரைக்கும் எனக்கு 5 ஸ்டிக்கு இல்லைன்னா நீங்கள் மாலிகுலர் பயாலஜி கிளாஸ்க்குள்ளேயே வரக்கூடாது. அப்புறம் பென்சில், பின் பாக்ஸு, எரேசர் 2, ஒயிட்னர், மார்க்கர் எப்போவுமே என் பேக்கில் இருக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா என்னோடய லேபுக்காக டெஸ்ட் டியூப்லலாம் மார்க் பண்ணுறதுக்கு, வெற்றி பிளேட்லாம் மார்க் பண்ணுறதுக்கு மார்க்கர். ப்ளூ பென்ஸ் நிறைய வச்சுருப்பேன். இது வந்து ஏதோ ஸ்கூலில் நாங்கள் ஆர்வி ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம். அதுக்கு ஒரு இது ரோட் சேஃப்டின்னு சொல்லி ஒரு சார்ட் போட்டேன். அந்த சார்ட்டுக்கு எங்கள் மேம் கொடுத்த கிஃப்ட்டு. அப்புறம் இதெல்லாம் இது வந்து ஒரு காலேஜுக்கு அதாவது இப்போ காம்படிஷனுக்கு போகலாம், அங்கே ஏதோ ஒரு காலேஜ் வந்து பெண் கொடுத்தாங்க. அப்புறம் இது நான் வச்சுருக்க பெண்ணு. இந்த பெண்ணு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் 2 ஸ்கேல். முக்கியமான ஐட்டம்னா இது வந்து நான் காலேஜில் தான் வச்சுட்டு இருந்தேன். நாளைக்கு குரூப் 4 எக்ஸாம் நடக்கிறதுனால எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை, இந்த முக்கியமான விஷயந்தான். இது என்னென்னா என்னோடய லேப் ஸ்லிப்பர். அதுதான் இது. காலேஜில் வச்சுருந்தேன். எடுத்துகிட்டு வந்து யார்டா எடுத்துகிட்டு போகிறேன்னு காலேஜில் வச்சுருந்தேன். இன்றைக்கி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா லேபுக்குள்ளே லேப் ஸ்லீப்பர் எல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. கொண்டை போட்டிருக்கணும், லேப் ஸ்லீப்பர் கோட்டு துவைச்சிருக்கணும். இது வந்து லாங் சைஸ் ஸ்கேலு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில் நோட்டு, செல்ஃப் இன்ட்ரோ இப்போ தான் வருது. சாஃப்ட் ஸ்கில்லோட நோட்டு இப்போ 2 பேஜ் எழுதியிருக்கேன். அடுத்த வாரம் வந்து என்னது மை ஃபேவரட் கலர் அண்ட் ஒய் டிட் யூ ஐ லைக் தட் கலர்னு டாபிக் கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் நான் என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியல. இது வந்து என்னோடய இபிடி நோட்டு, என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி. 2 பேர் ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று எழுதிப்பேன். அப்புறம் இது ரஃப் நோட்டு, பாப்பாவோட பயாலஜி நோட்டு. இதில் எல்லா சப்ஜெக்டும் மிங்கில் இருக்கும். எல்லா சப்ஜெக்டுமே மிங்கிள் பண்ணி எழுதிப்பேன்.
இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளாஸ் ஒர்க் நோட்டு. ஆனால் இது மேம் செகண்ட் யூனிட் போயிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் யூனிட்டை தாண்டி அதில் எழுதுறதுக்கு நான் மேம் பிபிடி தான் ஃபுல்லாக போடுவாங்க. எழுதணும் 2 நாளில். அப்புறம் இது பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ராக்டிக்கல் நோட்டு. மேம் கேட்டிருந்தாங்களோ அதான் கஷ்டப்பட்டு எழுதி கொண்டு போய் கொடுத்துருந்தேன். அப்புறம் இது என்னோட கேம்பிரிட்ஜ் புக்கு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலேருந்து எங்களுக்கு அதாவது கொஞ்சம் பேர்த்த மட்டும் பிரித்து பண்ணுறாங்க. இந்த புக்கில் எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா எல்லாத்துக்கும் இபுக் ஆக்சஸ் பண்ண முடியுது, எனக்கு இபுக் ஆக்சஸ் பண்ண முடியல. அது மேம் வந்து மெயில் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். இபுக் ஆக்சஸ் பண்ணால் நல்லா ஹியர் பண்ணலாம், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கவங்களோட ஹியர்ஸ் தான் அவங்க ஹியர் பண்ணுறது தான் நம்ம கேட்குற மாதிரி வரும். பார்க்கலாம் இபுக் எப்போ ஆக்சஸ் ஆகுதுன்னு. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஆக்சஸ் ஆச்சு, இப்போ ஆக்சஸ் ஆகலை. நான் சொன்னேன்னே மாலிகுலர் பென்சில் நோட் கலர் கலராக எழுதிட்டேன். நல்லா கலராக இருக்கும். இதுக்கு தான் அந்த கலர் ஸ்டிக்ஸு. அப்புறம் ஃபைலு எப்பவும் போல் கிராஃப் ஷீட், பேப்பர், ஃபோட்டோஸ் எல்லாம் தான் இருக்கும். அப்புறம் பர்ஸ். இந்த பர்ஸ் ஏன் இருக்குது எதுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியல. அவ்வளோதாங்க என் பேக்கில், ஒன்றுமே இல்லை. இதுதான் நான் டெய்லியும் கொண்டு போகிற பேக். ஆனால் இதுக்கே வந்துட்டு பேக் உண்டாது. எங்கே வாட்டர் பாட்டில் எங்கன்னா இன்றைக்கி என் பாப்பா பேக்கில் வாட்டர் பாட்டில் இருக்குன்னா இதனால ஜிப்பை திறந்து உள்ளே சொருக முடியல. அதனால் பாப்பாட்ட கொடுத்துட்டேன். பாப்பா பேக்கில் தான் வாட்டர் பாட்டில் இருக்குது. இதுதான் என் பேக்கில் இருக்க முக்கியமான திங்ஸு. இது என்ன எது எங்கே கம்மி பண்ணுறதுனே தெரியல. அது என்ன தான் கம்மி பண்ணுறாலும் எப்படியாவது ரேட் வந்துடுது. பார்ப்போம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய நோட்ஸ் இருக்குது. இம்யூனாலஜிக்கு நோட்டு, ப்ராக்டிக்கல் நோட்டும் தியரி நோட்டுமே இருக்குது. அது இருக்குது. அப்புறம் இங்கிலீஷ்க்கு நல்ல நோட் போடல. பிஏபி நாலேஜ், ஃபுட் பயோடெக்னாலஜி, அதுக்கு நோட்டு போடணும். இன்னும் வேறு என்ன சப்ஜெக்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்ச எல்லா சப்ஜெக்ட் பற்றியும் சொல்லிட்டேன். ஆமாம், எல்லா சப்ஜெக்டும் சொல்லிட்டேன். எனக்கு தமிழ் கிடையாது. ஏன்னா எங்கள் காலேஜில் தமிழை தூக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மெயின் சப்ஜெக்ட் வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு தமிழ் கிடையாது. அப்புறம் சாஃப்ட் ஸ்கில் தான் இருக்குது. சாஃப்ட் ஸ்கில் எனக்கு வந்து எப்படி செல்ஃப் க்ரூமிங் பண்ணணும், எப்படி இன்டர்வியூஸ்க்கெலாம் போகணும், கேர்ள்ஸ் எப்படி போகணும், பாய்ஸ் எப்படி போகணும், அதை பற்றி தான் சொன்னாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள், அதையும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இவ்வளோதான் என் பேக்கில் வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. உங்களுக்கு இந்த பேக்கில் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னன்னு சொல்லுங்கள். வேறு என்ன பேக்கில் வைக்கலாம், வேறு என்ன வைக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவை சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சொல்ல அளவுக்கு எனக்கு